ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. வாழ்வில் ஒழுக்கம் வந்துவிட்டால் நாம் ஈடுபடும் எந்த துறையிலும் நேர்த்தியும் ஒழுங்கும் வெளிப்படத் தொடங்கும். பாவம் நீங்க ஒரே வழி கடவுளை தியானிப்பது மட்டுமே. இதனால் மனம் தூய்மை பெறுகிறது. தியானம் செய்வதே அன்றாட வாழ்வின் முதல் பணியாக இருக்க வேண்டும். நாலா திசையிலும் மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை முதலில் கட்டுப்படுத்தி பக்தியில் ஈடுபடுத்துங்கள். மற்றவர்களின் ஆசைகளை தூண்டும் விதத்தில் ஆடம்பரமாக வாழ்வது கூடாது. எல்லோருமே எளிய வாழ்க்கை வாழத் தொடங்கினால் சமுதாயத்தில் அமைதி உண்டாகும். பிறருடைய துன்பத்தை போக்க வேண்டியது நம் கடமை. பணம் தான் என்றில்லாமல் உழைப்பாலோ வாக்காலோ அதை முடிந்த உதவியை செய்ய வேண்டும். நம்மளவு சௌகரியமோ அறிவோ அழகோ இல்லாதவர்களை பார்த்து நாம் தாழ்ச்சியாக நினைத்து கர்வப்படக்கூடாது. கர்வம் என்பது சொறி சிரங்கு எல்லாவற்றையும் விட கொடிய பெரிய வியாதி போன்றது. போன பிறவியில் நம்மை விட தப்பு செய்ததால் அவர்கள் இப்பொழுது பணத்தில் புத்தியில் அழகில் நம்மை விட கீழாக இருக்கலாம். ஆனால் நமக்கு கர்வம் வந்தால் அதுவே அவர்கள் செய்த தப்புக்களை எல்லாம் விட பெரிய தப்பு. இதனால் நாம் அடுத்த பிறவியில் இப்போது அவர்கள் இருப்பதை விட கீழான நிலையில் பிறப்போம். இன்னும் பலவிதமான அழுக்குகள் இருக்கின்றன. பிறர் இல்லாத போது அவர்களை பற்றி கேலியாகவோ நிந்தையோ பேசுவதில் உங்களுக்கு எண்ணம் போகவே கூடாது. அப்படி பேசுவதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறதே என்பதற்காக அதில் ஈடுபடக்கூடாது. ஒருவனிடம் தப்பு தெரிந்தால் அதை நேரில் நல்லபடியாக நியாயமாக அன்பாக அவனிடம் சொல்ல வேண்டுமே ஒழிய அந்த தப்பை மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷப்படுவது வெறும் கோழைத்தனம். இப்படி புறம் ஊறுகிற போது அங்கே அந்த பையன் இருந்திருக்கலாம். ஆனால் எங்கேயும் உள்ள சுவாமி அங்கேயும் இருக்கிறார். என்றைக்கோ ஒரு நாள் அவர் தண்டித்து விடுவார். அதற்கு யாரும் தப்ப முடியாது. பொய், பயம், பொறாமை, நிந்தனை ஆகிய அழுக்குகளை போக்குகின்ற சோப்பு, சீயக்காய், அரப்பு, வாசனை பொடி மாதிரி சத்தியம், தைரியம், விட்டு கொடுக்கின்ற சுபாவம், இன்சொல் ஆகியன இருக்கின்றன. இப்படியே நம் மன அழுக்கை போக்குகின்ற நல்ல குணங்கள் பல இருந்தாலும் கூட வேறொரு ஜலம் இருந்துவிட்டால் அந்த நல்ல குணங்கள் மாத்திரம் நமக்கு மன தூய்மையை கொடுக்க மாட்டா. அந்த ஜலம்தான் தெய்வ பக்தி. எல்லா அழுக்குகளும் நீக்குவதற்கு கங்கா ஸ்நானமாக இருப்பது சுவாமியிடம் செய்கின்ற பிரார்த்தனையாகும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.